இங்கே வந்து சில வருஷ காலமாகவே இங்கே வந்து மழை பெஞ்சுன்னா தண்ணி ரொம்ப கட்டிகிட்டு இருக்குண்ணே. தண்ணி கட்டிக்கிட்டு ரொம்ப புழு மொச்சிக்கிட்டு இருக்குது. நகராட்சியில் நம்ம எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து ஒரு தடவை 2 தடவை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரும் இதை சரியாக வந்து கவனிக்கிறதே இல்லைண்ணே. நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இங்கே உள்ள சதக் சென்டருக்குள்ளே நாங்கள் கடை வச்சுருக்கோம், 4-5 கடை வச்சுருக்கோம். வர கஸ்டமர்களும் உள்ளே வர்றதுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்க. ஏன்னா நோய் நொடி நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் நிறையா டெங்கு, கொரோனா அந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு வந்து ஒரு என்ன தீர்வுனா இது வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்லை. எத்தனை தடவை நகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதே பிரச்சனையாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும்னா எங்களுக்கு. எவ்வளோ தண்ணி கிடக்கு, இதனால எவ்வளோ சிரமப்படுது, கொசு வீச்சாம்லாம் எப்படி இருக்கு? ஒரு கரண்ட கால அளவுக்கு எப்படியும் தண்ணி இருக்கும்ண்ணே. மற்றபடி அந்த பக்கம் வந்தால் கூட ஒரு வண்டி, ஒரு காரு எதுவும் வந்துச்சுன்னா கூட சைடில் இறங்கி பதிஞ்சிக்கிறது. அதுக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. பீச்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நிறைய கொசு தொல்லை நைட்டு ஃபுல்லாக நிறையா இருக்குண்ணே, 6 மணிக்கு மேலேயே. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும்ண்ணே எங்களுக்கு. என் பேர் முகமது அப்துல்லா. இவ்வளோ ரொம்ப மோசமா இருக்கு, இவ்வளோ சாக்கடை தண்ணியா இருக்குங்க. பாருங்க எப்படி மோட்டரில் போறது, எப்படி நடந்து போறது. இவ்வளோ மோசமா இருக்குன்னு எதிர்பார்க்கல. நீங்க தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். இவ்வளோ ஷாப்பிங் மால்லாம் இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு, பொதுமக்கள் வர்றாங்க போறாங்க. அப்போ அவங்களாம் எவ்வளோ சிரமம்? ஆமா, கண்டிப்பா சிரமப்படுவாங்க. இப்போ இதுல எப்படி நடந்து போறது? மக்கள் எப்படி நடந்து போறது? இவ்வளோ சாக்கடை தண்ணியா இருக்கு, எப்படி நடந்து மக்கள் எப்படி நடந்து போறது? இதை பின்னால பாருங்க. இப்போ இருக்க போகும்போது நம்ம வந்து எப்படி நடந்து போறது? பைக்கில் போறதா இருந்தாலுமே போயிடலாம், கார்ல போறதா இருந்தாலும் போயிடலாம். நடந்து போனா நம்ம எப்படி போறது? சரியா? என் பேர் முகமது தன்வீர்.